வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு வண்டுவும் சிண்டுவும் ஆகிய நாங்க உங்களுக்கு கிறிஸ்துமஸ் கதை சொல்ல போறோம். குழந்தை இயேசு எப்படி பிறந்தார் அப்படிங்கிற கதைய நீங்க கேட்க போறீங்க. கேட்கலாமா? 2000 வருடங்களுக்கு முன்னால நாசரேத்து என்ற நகரத்துல மரியாள் என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாங்க. அதே ஊர்ல யோசேப்பு என்ற ஒரு தச்சரும் இருந்தார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நடைபெற போவதாக நிச்சயிக்கப்பட்டது. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் மரியாள் முன்னால தேவதூதர் ஒருத்தர் தோன்றினார். நம்ம ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் தோன்றின உடனே மரியாளுக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த தேவதூதர் மரியாளிடம், மரியாள், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகின்றது. அது மிகவும் விசேஷமான குழந்தை. அந்த தெய்வகுமாரனுக்கு நீ இயேசு என்று பெயரிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதர் மறைஞ்சு போயிட்டார். இத கேட்டதும் மரியாளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த தேவதூதர் வந்துட்டு போன சில நாட்கள்லேயே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நடைபெற்றது. கொஞ்ச நாள்லேயே மரியாள் தாய்மை அடைஞ்சாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிற அந்த நேரத்துல ஒரு செய்தி கேள்விப்பட்டாங்க. அது என்னன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் மக்கள் தொகை கணக்கீட்டுக்காக தங்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று தங்கள் பெயர்களை பதிவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தி. மரியாளும் நிறைமாத கர்ப்பிணி. ஆனா என்ன பண்றது, பெயரை பதிவு செஞ்சுதானே ஆகணும். அதனால மரியாளும் யோசேப்பும் தங்கள் முன்னோர்கள் ஊரான பெத்லஹேம் அப்படிங்கிற ஊருக்கு புறப்பட்டாங்க. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல பேருந்துகளோ ரயில் வண்டிகளோ ஆகாய விமானங்களோ இல்லையா? அதனால அவங்க 2 பேரும் கழுதை மேல பயணப்பட்டாங்க. பல நாட்கள் பயணம் செஞ்சு கடைசியா பெத்லஹேம் ஊருக்கு 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல என்ன நடந்தது தெரியுமா? பல ஊர்கள்ல இருந்தும் தங்கள் பெயரை பதிவு செய்துக்கிறதுக்காக நிறைய மக்கள் வந்ததுனால மக்கள் கூட்டம் மிக அதிகமா இருந்தது பெத்லஹேம் நகர்ல. அன்று இரவு தங்கறதுக்கு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எங்கேயுமே இடம் கிடைக்கல. என்னடா பண்றதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நல்ல மனிதர், நீங்க வேணும்னா என்னுடைய மாட்டு தொழுவத்துல வந்து தங்கிக்கங்களேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாட்டு தொழுவத்துல அவங்க 2 பேருக்கும் இரவு தங்கறதுக்காக இடம் கொடுத்தார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அன்று இரவு அவர்கள் இருவரும் அந்த மாட்டு தொழுவத்திலேயே தங்கினாங்க. அன்று இரவு ஒரு அதிசயம் நடந்தது. அது என்ன தெரியுமா? மிகச்சரி, தேவதூதர் கூறியது போல தேவகுமாரனான குழந்தை இயேசு அன்று இரவு அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். மரியாளும் யோசேப்பும் மிகுந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைஞ்சாங்க. தேவகுமாரன் கூறியது போல அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இவர்கள் இருவர் மட்டும் இந்த செய்தியை கேட்டு மகிழல, மற்றவர்களுக்கும் தெரிந்தது. எப்படி? அந்த மாட்டு தொழுவத்துக்கு வெளியில ஆடு மேய்ப்பவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது திடீர்னு வானத்துல ஒரு பெரிய வெளிச்சம் ஏற்பட்டது. இவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஆனா அந்த வெளிச்சம் இன்னொரு தேவதூதர். அவர், பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். தேவகுமாரன் ஆகிய குழந்தை இயேசு பெத்லஹேம் நகரத்துல பிறந்திருக்கார், நீங்க எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்தார். இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாருமாக சென்று மாட்டுக்கொட்டலில் பிறந்த குழந்தை இயேசுவை காண சென்றார்கள். இந்த உலகம் முழுவதும் எல்லோரும் குழந்தை இயேசுவின் பிறந்த நாளுக்காக மிகவும் மகிழ்ந்தார்கள். இவர்களுக்கு மட்டும் அல்ல, கீழே நாடுகள்ல சில அறிஞர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கும் குழந்தை இயேசு பெத்லஹேம் நகரத்துல பிறந்தது இங்க தெரிஞ்சது. எப்படி? குழந்தை இயேசு பிறந்த அன்னைக்கு வானத்துல ஒரு வினோதமான பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது. அத பார்த்த உடனே இந்த அறிஞர்களுக்கு இந்த நாட்டை ஆளப்போகிற மன்னன் பிறந்து விட்டான் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சிடுச்சு. அதனால
அந்த குழந்தைய பாக்குறதுக்காக இவங்க எல்லாரும் ஜெருசலேம் என்ற நகரத்துக்கு புறப்பட்டாங்க. என்ன பாக்குறீங்க? குழந்தை இயேசு பிறந்ததோ பெத்லஹேம்ங்கிற நகரம். இவங்க எல்லாம் எதுக்கு ஜெருசலேம் நகரத்துக்கு போறாங்கன்னு பாக்குறீங்களா? ஜெருசலேம் அப்படிங்கிறது பெத்லஹேம் நகரத்தோட தலைநகரம். அந்த காலத்துல தலைநகரங்கள்ல தான் அரண்மனைகள் இருந்தது. நாட்டை ஆள போகிற மன்னன் அரண்மனையில தானே பிறப்பான் அப்படின்னு நினைச்ச அறிஞர்கள் ஜெருசலேம் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார்கள். ஜெருசலேம் அரண்மனையில இருந்த மன்னரோ, இல்லையே, அந்த மாதிரி எந்த குழந்தையும் இங்க பிறக்கலையே அப்படின்னு அந்த அறிஞர்கள் கிட்ட சொல்லிட்டு, நீங்க போய் அந்த குழந்தை எங்க பிறந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவர் சொன்னாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இந்த நாட்டை ஆளப்போவது நாம் தானே, நம்மள மீறி இன்னொரு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு அவருக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் அதை வெளியில சொல்லாம அந்த 3 அறிஞர்களையும் அனுப்பி வச்சார். அந்த 3 அறிஞர்களும் எங்க போவதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது வானத்துல இன்னொரு நட்சத்திரம் தோன்றி அந்த 3 அறிஞர்களுக்கும் இந்த மாட்டு தொழுவத்தில் இருக்கும் குழந்தை இயேசு இருக்கும் இடமான பெத்லஹேம் நகருக்கு வழிகாட்டியது. அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இந்த 3வரும் சென்று குழந்தை இயேசுவை தரிசித்தார்கள். அந்த குழந்தைக்காக பொன்னும் பொருளும் கொடுத்து வணங்கி மிகவும் மகிழ்ந்தார்கள். குழந்தை இயேசுவை பார்த்துவிட்டு அந்த 3 அறிஞர்களும் திரும்பி வரும்போது அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் எதையும் கூறவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் கனவில் இன்னொரு தேவ தூதர் தோன்றி, இந்த குழந்தைக்கு மன்னரால் ஆபத்து இருக்கின்றது, அதனால் அவரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதனால் அந்த 3 அறிஞர்களும் மன்னரிடம் எதுவும் சொல்லாமல் வேறு வழியில் சென்று விட்டார்கள். இவர்கள் மட்டுமல்ல, மரியாளும் யோசேப்பும் கூட குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு பெத்லஹேம் நகரத்தை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கனவிலும் தேவதூதர் தோன்றி, மன்னரால் குழந்தைக்கு ஆபத்து இருக்கின்றது, குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். அதனால் மரியாளும் யோசேப்பும் குழந்தையை மிக பத்திரமாக ஒரு இடத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள். என்ன குழந்தைகளா, இதுதான் இயேசு பிறந்த கதை. இயேசு அன்று இரவு மாட்டு தொட்டிலில் பிறந்த அந்த நாளைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகின்றோம். ஆமாம், குழந்தை இயேசுவின் ஹாப்பி பர்த்டே தான் நம்மளுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததா? உங்கள் எல்லாருக்கும் வண்ட சிண்டுவான எங்களுடைய மனம் கனிந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். டாடா.